கனடாவில் திருடப்பட்ட வாகனங்களின் விற்பனை தொடர்பான விசாரணையில் 2 தமிழர்கள் உட்பட 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரம்டனைச் சேர்ந்த 32 வயதான சர்வதன் பாலசுப்ரமணியம், 34 வயதான கஜன் கருணாநிதி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 4 பேர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக ஒன்டாரியோ மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர். திருடப்பட்ட வாகனங்களை மீண்டும் விற்பனை செய்வது தொடர்பான விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் சர்வீஸ் ஒன்டாரியோ ஊழியர் ஒருவரும் அடங்குகிறார். டெயில்விண்ட் திட்டம் என பெயரிடப்பட்ட விசாரணை நடவடிக்கையை போலீசார் முன்னெடுத்தனர். திருடப்பட்ட வாகனங்களின் வாகன பதிவு எண்களை மாற்றுதல், மோசடியாக பதிவு செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஒன்டாரியோ மாகாணத்தின் வாகன பதிவு செயல்முறைக்கு தேவைப்படும் ஆவணங்கள் முறையற்ற விதத்தில் பெறப்பட்டு தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவதை கண்டறிந்ததாக புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர். இந்த மாத ஆரம்பத்தில் மேஃபில், பிராம்ப்டன், கிச்சனர் ஆகிய நகரங்களில் 4 தேடுதல் உத்தரவுகளை போலீசார் முன்னெடுத்தனர். அந்த சோதனைகளை தொடர்ந்து திருடப்பட்ட 6 வாகனங்களும் மின்னணு சாதனங்களும் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.